ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மற்றும் ஒரு முக்கிய செய்தி, தமிழ்நாட்டின் அரசியல் 2026 தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை மயிலாப்பூரில் இருக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தி வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திப்பு குறித்து இதுவரை உறுதி செய்யப்படாத நிலையில் தற்போது ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எதிர்வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனையை நிகழ்த்தி வருகிறார். தமிழகம் வந்திருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்த அறிவிப்பு அதிமுக தரப்பில் எதுவும் உறுதி செய்யப்படாத நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்திக்க இருப்பதாக உறுதிப்பட தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்று தொடர்ச்சியாக பேசி வரும் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று ஆலோசனை நடத்தி வருகிறார். அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் யாரையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சந்திக்கவிருக்கிறார் என உறுதியான தகவல் வெளியாகாத நிலையில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் சந்திப்பு நிகழ்த்தி வருகிறார். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தான ஆலோசனையை அவர் இந்த சந்திப்பில் நிகழ்த்தி வருகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மயிலாப்பூரில் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் 1 மணி நேரமாக ஆலோசனை நிகழ்த்தி வருகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாலிகிராமத்தில் இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜனினுடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய தந்தையாரினுடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவித்த நிலையில் தற்போது மயிலாப்பூரில் இருக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தியினுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நிகழ்த்தி வருகிறார். சட்டமன்ற தேர்தல் குறித்தான ஆலோசனையை தவிர்த்து பாஜக மாநில தலைவர் தேர்வு தொடர்பாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் ஆலோசனை நடத்துவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் தேர்வு மற்றும் சட்டமன்ற தேர்தல் குறித்தான வியூகம் ஆகியவற்றை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தி வருகிறார். இது குறித்த கருத்துக்களுடன் நம்முடன் இணைகிறார் நமது தலைமை செய்தி ஆசிரியர் சுவிதா சாரங்கராஜ். வணக்கம் மேம், சொல்லுங்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய தமிழக வருகை தமிழக அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும் வேளையில் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நிகழ்த்தி வருகிறார். இந்த ஆலோசனை தமிழக அரசியலில் எப்படி எதிரொலிக்கும் என நாம் எதிர்பார்க்கலாம்? கனகதாரா, அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய தமிழ்நாடு சென்னை பயணமானது மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் 2026 பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையில் கூட்டணியா, அதிமுக கூட்டணியில் சேருமா, அதிமுக தலைமையில் கூட்டணியா என்று பல்வேறு வியூகங்கள் கடந்த 1 மாத காலமாக, குறிப்பாக இபிஎஸ் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய டெல்லி சந்திப்புக்கு பிறகு அதிக அளவில் பேசுபொருளான இந்த சூழலில் தான் இன்றைய அவருடைய சென்னை வருகையும் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ஒரு பக்கம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டியது அப்படின்றத தொடர்ந்து கடந்த 2 தேர்தலிலுமே அமித்ஷா முன்வைத்த பிரதான ஒரு வாதம். அதற்கு இபிஎஸ் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதனாலேயே கடந்த முறை அவர்களுக்குள்ளான தேர்தல் உறவு, கூட்டணி உறவு முரண்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு மீண்டும் அது பேசுபொருளாகி இருக்கிறது. ஒருவேளை
அவர் இன்றைக்கு காலையில் அவர் டாக்டர் தமிழிசை அவர்களுடைய தந்தை மறைவை ஒட்டி மரியாதை நிமித்தமாக அவருடைய வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு வந்த பிறகு இப்பொழுது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை சந்தித்ததன் பேரில் எல்லோருக்கும் ஒரு புரிதல் வரும். என்னவென்றால், குருமூர்த்தி அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பேசிய உரை மிக முக்கியமானது. அதில் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று அமித்ஷா கூறியதாகவும் இவரும் அந்த ஆலோசனையவே வழங்கியதாகவும் குருமூர்த்தி குறிப்பிட்டிருப்பார். அதற்கு இபிஎஸ் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதையும் அதில் அவர் சுட்டி காண்பித்திருப்பார். மற்ற அனைவர்களையும் ஒன்றிணைத்தால்தான் அதிமுக என்று தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வந்ததை இந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் இபிஎஸ் உடனான சந்திப்பு இதுவரை உறுதிப்படுத்தாத நிலையில் என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்க போகிறார்கள் என்பது மிக முக்கியம். எப்பொழுதுமே சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு பெரிய கட்சிகளது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், அவர்கள் தலைமை கூட்டணி என்பதுதான் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். கடந்த முறை கூட அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த அந்த காலகட்டத்திலும் கூட அது அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருந்தது. ஏனால் பல முறை அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று குறிப்பிட்டதும் பல்வேறு தலைவர்கள் அதை தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை சுட்டி காண்பிக்கும் போது அது ஒரு சர்ச்சையானது. அதன் பிறகும் அது அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் பொழுதுதான் இபிஎஸும் அமித்ஷாவும் சந்திக்கும் பொழுது அமித்ஷா போட்ட ட்வீட் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடியது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையிலேயே தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 அமையும் என்று அவர் காண்பித்ததனால் இப்பொழுது கூட்டணி யார் தலைமையில் என்பதும் இந்த கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்ட பிறகு வரக்கூடிய அடுத்த கேள்விக்கும் இன்று விடை கிடைக்குமா என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதை தாண்டி தமிழ்நாட்டுடைய பாஜக மாநில தலைவர் யார் என்பது மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வியாக முன்வைக்கப்படுகிறது. அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக அல்லது தொடர்ந்து இன்றைக்கு வியூக கணக்கிலும் அடுத்து மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் குறிப்பிடப்படுகிறது. தென் தமிழகத்தில் மிக முக்கிய செல்வாக்குடையவர், அதிமுகவில் இருந்து பாஜகவிற்கு வந்தவர். அதனால் அதிமுக கூட்டணி என்னும் பொழுது அவருக்கும், அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் அதிமுக தலைமைக்கும் இடையேயான அந்த முரண்களை களைவதற்கு நயினாரை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வரும் பொழுது அந்த பிரச்சனை எழாது என்பதனால் கூட்டணியை சுமூகமாக அழைத்து செல்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இதை தாண்டிய அவர்களுடைய வாக்கு சதவீத அடிப்படையிலான சாதிய கணக்கீடும் இதற்குள் உள்ளே இருக்கிறது என்பதையும் சேர்த்தே தான் கணக்கில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதனால் மாநில தலைவருக்கான படிவம் நேற்றைக்கு விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவர் அதற்கான விண்ணப்பங்களை அவர் தனக்கான நாமினேஷனை செய்ய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்த அறிவிப்பு வருமா அல்லது அதை முறையாக தேர்தல் கணக்கீடாக வெற்றியாக அறிவிப்பார்களா என்பதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. சரியாக 12 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு என்று சொல்லப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது வரை அவர் ஆடிட்டர் குருமூர்த்தியின் வீட்டில் சந்திப்பு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் உள்துறை அமைச்சர். அங்கே ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதனால் இது 2 மணிக்கு தள்ளி போகலாம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பதும் ஒரு முக்கிய தகவலாக இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் தாண்டி பாஜகவை அடுத்த கட்டத்திற்கு தமிழ்நாட்டில் எடுத்து செல்ல போகிறவர் யார், மாநில தலைவர் யார் என்ற கேள்வி, பாஜக 2026 யாருடன் கூட்டணி அமைக்க போகிறது, அந்த கூட்டணி எப்படியான கூட்டணியாக இருக்க போகிறது, ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவில் நேற்று எழுந்திருக்கக்கூடிய அது பாமகவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய அதிகார பிரச்சனை, அதிகார போட்டி, உட்கட்சி விவகாரம் என்று பார்க்கப்பட்டாலும் அண்ணாமலை அப்படித்தான் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் குறிப்பிட்டார். அப்படியாக இருந்தாலும் கூட அதுவும் கூட்டணி குறித்த ஒரு பார்வையும் அதற்குள் அடக்கம் என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டியதாக இருக்கு. இவை அனைத்திற்கும் 2 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் 6 சேர்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த 6 சேர்களில் யாரெல்லாம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அமரப் போகிறார்கள் என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இவை அனைத்திற்குமான விடையை அந்த சந்திப்பில் கிடைக்குமா என்பதும், அதே நேரத்தில் நேற்றைய ட்விட்டில் அவர் திமுகவின் ஊழல் குறித்து உள்துறை அமைச்சர் ட்வீட் பண்ணியிருந்ததும் இந்த நேரத்தில் அது குறித்து ஏதாவது தகவலையும் பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிடுவாரா என்பதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மேம், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திக்கவிருப்பதாக இதுவரை உறுதியான தகவல் கிடைக்கவில்லை. இருந்தபோதிலும் என்டிஏ கூட்டணி தலைவர்களை அமித்ஷா சந்திக்கவிருப்பதாக உறுதியான தகவல் இருக்கிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது மேம்? ஒரு பக்கம்
உள்துறை அமைச்சர் எடப்பாடி அவர்களை சந்தித்த அடுத்த நாளே நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சருடன் செங்கோட்டையன் சந்தித்த புகைப்படங்கள் வெளியானது. 2 முறை செங்கோட்டையன் சந்தித்ததும் சட்டமன்ற கூட்டத்திற்கு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக கூட்டத்திற்கு செங்கோட்டையன் தவிர்த்ததும், அவர்கள் திமுகவுக்கு எதிராக கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் நடத்தி அவர்கள் வெளியேற்றப்பட்ட போது தன்னுடைய கருப்பு பேட்சை அவிழ்த்து வைத்துவிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சட்டமன்றத்திற்குள் பேசியதும் இவை அனைத்துமே அரசியல் புள்ளிகளில் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டவை. அந்த சூழலில் தான் இபிஎஸ் உடனான இந்த சந்திப்பு தள்ளி போவதற்கும் அதிமுக தலைமைக்குள் இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய வழக்கு, இரட்டை இலை தொடர்பான வழக்கு தீவிர விசாரணையின் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதையும் இதில் கணக்கில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இரட்டை இலை யாருக்கு கொடுக்கப்பட போகிறது, யார் பொதுச் செயலாளராக வரப்போகிறார்கள், இபிஎஸ்ஏ தொடர்வாரா? ஒருவேளை இபிஎஸ் இதற்கு இந்த ஒன்றுபட்ட அதிமுகவிற்கு முரண்பட்டு நிற்கும் பட்சத்தில் அவருக்கு மாற்றாக செங்கோட்டையனையோ அல்லது வேறு ஒருவரை, ஏனென்றால் கேசிபி வரைக்கும், அதாவது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி வரை நிதித்துறை அமைச்சர் சந்தித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் இவை எல்லாமே கணக்கில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மேற்கு மண்டலத்தில் அவர்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள பாஜகவும் நினைக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவிற்கும் அங்கே ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். இவற்றை எல்லாம் உன்னிப்பாக கவனித்துதான் நாம் இன்றைய இந்த அவர்களுக்கு இடையேயான கூட்டணி நடக்குமா நடக்காதா என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையும் விட அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது அம்மா நாளிதழின் வெளியீட்டாளரும் எஸ்பி வேலுமணியுடைய வலதுகரமாகவும் நெருங்கிய தோழமையிலும் இருந்த நேற்றைக்கு சந்திரசேகர் அவர்கள் தன் ராஜினாமா செய்திருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய ராஜினாமாவிற்கு சொந்த காரணங்களை அவர் குறிப்பிட்டிருந்தாலும் இவ்வளவு பெரிய முக்கிய பொறுப்பில் இருந்தவர் ஏன் ராஜினாமா செய்திருக்கிறார், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கூட்டல் கழித்தல் அரசியல் கணக்குகள் என்ன என்பதையும் சேர்த்தே கணக்கில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மேம், ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அமித்ஷா இந்த ஆலோசனையை நிகழ்த்தி வருகிறார். கடந்த சில காலங்களாக பாஜகவுடன் நெருங்கிய ஒரு உறவு இல்லாத போது தற்போது இந்த சந்திப்பை நாம் எப்படி பார்ப்பது? எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சந்திப்பு? அவர் கடந்த முறை தான் இந்த கூட்டணிக்கான ஏற்பாடுகளை, தமிழ்நாடு அரசியல் குறித்த ஆலோசனைகளை உள்துறை அமைச்சருக்கு சொன்னதாக அந்த தனியார் நிகழ்ச்சி மேடையிலேயே ஆடிட்டர் குருமூர்த்தி குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுது தான் ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும் என்று முன்வைத்தேன், ஆனால் இபிஎஸ் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, அவருக்கு அரசியல் புரிதலே இல்லை என்றெல்லாம் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை ஓபன் பிளாட்ஃபார்மில், அதாவது அந்த மேடையிலேயே திறந்தவெளி பேச்சாக அவர் முன்வைத்திருந்தது கடுமையான பேசுபொருளானது. 2ஆம் கட்ட தலைவர்கள் அடுத்த நாள் அதிமுகவில் இருந்து ஆடிட்டர் குருமூர்த்திக்கு கண்டனங்களை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். அது மென்மையாகத்தான் இருந்தது, பெரிய அளவில் எல்லாம் இல்லை. ஆனால் இந்த சூழலில் மீண்டும் இப்பொழுது 1 மணி நேரமான இந்த பேச்சுவார்த்தை என்பது 3 விஷயங்களை தெளிவுபடுத்துகிறது. ஒன்று, தமிழ்நாட்டுடைய அரசியலில் கூட்டணி கணக்கை பேசக்கூடிய ஒன்றாக இருக்கும். இரண்டாவதாக, மாநில தலைவர் அடுத்து யார் என்பது அவருக்கான சாதக பாதகங்களை பேசக்கூடியதாக இருக்கும். இவை எல்லாவற்றையும் தாண்டி RSS உடைய அவர்களுடைய அஜெண்டாவை முன்னிறுத்தக்கூடிய ஒன்றாகவும் இது நேரடியாக வெளிப்படையாக உள்துறை அமைச்சர் அவருடைய வீட்டிலேயே போய் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்திப்பதன் மூலம் இங்கு இருக்கக்கூடிய அதாவது அண்ணாமலையுடைய காலகட்டங்களில் ஓரளவிற்கு அவரே RSS அஜெண்டாக்களை பலவற்றை செயல்படுத்தினாலும் கூட ஒரு அரசியல் கணக்கீட்டாளர்கள் பார்வையில் இங்கிருந்த அந்த சாதிய வேறுபாடுகள் அப்படின்ற புள்ளியில் அண்ணாமலை இங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகளை ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையும் பட்டியலின சாதிகளை ஒருங்கிணைக்க வேலையை செய்யக்கூடிய ஒரு பிம்பமாக தன்னை மாற்றிக்கொண்டார். அப்படியானவர்களை முன்னிறுத்தியே அவர் அவருக்கு பக்கத்தில் வைத்திருந்தவர்களும் அப்படியானவர்களையே வைத்துக் கொண்டார். இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தியுடைய ஆலோசனையின் பேரில் தமிழ்நாட்டிற்கு ஏற்ற என்ன மாதிரியான ஒரு அரசியலை எடுக்க போகிறார்கள், அண்ணாமலைக்கு என்ன இந்த பதவியில் தொடர்வாரா, ஏனென்றால் அவர் விண்ணப்பிக்க போவதில்லை என்பது போன்ற செய்திகளும் நேற்றைக்கு வந்தது அந்த படிவம் வெளியான உடனேயே. அப்படி என்றால் அவருக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் கொடுக்கப்பட போகிறது என்பதெல்லாம் நயினார் மாநில தலைவராக கொண்டு வரப்பட்டால் ஏற்கனவே அதே ரேஸில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசனாக இருக்கட்டும் அல்லது முன்னாள் ஆளுநராக இருந்து மாநில தலைவராகவும் இருந்த அனுபவம் மிக்க டாக்டர் தமிழிசையாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் என்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட போகிறது, பாஜகவிற்குள் இது என்னென்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும், இவை அனைத்துமே மூத்த தலைவர்களான ராஜா போன்றவர்களுக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் கொடுக்கப்படும், இவை அனைத்துமே மிகப்பெரிய கேள்விக்குறி. இவை அனைத்திற்குமான விடை இன்றைக்கு கிடைக்குமா என்பதும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இவை அனைத்தும் பேசுபொருள் ஆகியிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை யூகத்தின் அடிப்படையில் நம்மால் உணர முடிகிறது. மேலாக
இந்த சந்திப்பானது நிகழ்ந்து வருகிறது. அதிமுக ஒருங்கிணைப்பினுடைய முக்கியத்துவம் குறித்து ஆடிட்டர் குருமூர்த்தி வலியுறுத்தி வருகிறார் தொடர்ந்து. இது அதிமுக மற்றும் பாஜகவுடனான கூட்டணி சாத்தியமாகுவதற்கான அறிகுறியா? அதிமுகவுடன் கூட்டணிக்கான சாத்தியம் ஏற்பட்டிருப்பதனால்தான் முதல் சந்திப்பையே இபிஎஸ் உடனான அந்த சந்திப்பை அவர்கள் நிகழ்த்தினார்கள். அதை பல்வேறு கட்ட அரசியல் விமர்சகர்களும் ஊடக விவாதங்களிலேயே முன்வைத்தார்கள். அந்த சந்திப்பு எப்படியான சந்திப்பு என்பதை நாம் அனைவரும் அறிந்தது. அதை வெளிப்படையாக இபிஎஸ் கூட்டணி என்று குறிப்பிடவில்லை என்றாலும் அதை பாஜக கூட்டணி கணக்கென்றே பார்த்து, குறிப்பாக அதிமுகவுக்கு இருந்த தாவேகாவுடனான கூட்டணி என்ற டோரை அடைப்பதற்கான ஒரு முன் முயற்சி என்று கூட சொல்லலாம். அதனால் அவர்களால் இப்பொழுது அதிமுக பாஜக என்கிற அந்த அதாவது தேர்தல் கால்குலேஷனில் சொல்லக்கூடிய பெர்முடேஷன் காம்பினேஷனுக்கு அதிமுக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய தமிழக வருகை 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய கூட்டணியை அமைக்கும், அதற்கு அடித்தளமாக தமிழக பாஜக தலைவர் தேர்வு எப்படி இருக்கும் என்பதாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு சுவிதா மேம்.